தினம் காலையில் எழுந்து கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு மட்டும் கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுக்குறேன், எனக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறேன்ற வேண்டுற ஆள் நீங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவது பிரச்சனைன்றத ஒரு கல்லாக நான் உங்களுக்கு இப்போ இந்த இதில் சொல்கிறேன். ஒரு 10 கிலோ கல்லை வந்து ஒரு கடவுள் ஒரு பிரச்சனையை அவங்க மடி மேலே வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த கல்லை எப்படி எடுப்போன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்றதில் யோசிக்கும் போதே அடுத்த கல் நம்ம மேலே வைக்கப்படுது, அடுத்த பிரச்சனை. அதே மாதிரி அடுத்த கல்லுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒரு 3 நாள் சேருக்கும்போது நம்மளால் எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு நம்ம மனசு வந்து பாதிப்படையுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு யோசிக்கும் போது நிறைய பேர் வருவாங்க. வந்து நான் சால்வ் பண்ணுறேன், அந்த கல்லை எடுத்து எடுத்து உங்கள் மேலேயே போட்டு உங்களை மேலும் மேலும் எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு அடி மட்டும்தான் விழுந்துட்டுருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையிலேருந்து எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். ஸோ ஒரு பிரச்சனை நமக்கு ஏன் வந்ததுன்னு யோசிக்காமல் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு யோசிச்சு அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் சேர்க்க விடாமல் நீங்கள் தொடுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த பிரச்சனை கடல் அலை மாதிரி கடந்து போயிட்டே இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் எல்லாரும். ஆனால் அந்த பிரச்சனையை சேர்ந்து விடாமல் நம்ம அதை தான் அப்பப்போயே சால்வ் பண்ணுறது எப்படின்றது யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ நீங்களும் யோசித்து அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். பாய்ங்க.